ஹாய் மக்களே, நான் வரைக்கும் நேற்று ஒரு ஆடு ஒரு குட்டியும் காணோம். அது தொலைவின வரைக்கும் இப்போ தான் கண்டுபிடிச்சி ஆடுகிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். எங்கள் அம்மாவை ஆடு ஓட்டி வர சொன்னேன். எங்கள் அம்மா ஆடு ஓட்டி வந்துச்சா, எனக்கு தண்ணி தாங்க முடியல. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா தண்ணி கொண்டு வந்தியான்னு. நீ கொண்டு போயிருப்பேன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்க. நானும் தண்ணி பாறைக்கு தொலைவனேன், எங்கேயுமே கிடைக்கல. சரியான தண்ணி தாவான். ஒரே ஒரு இடத்துல தான் தண்ணி, அது கொஞ்சோண்டு இருக்குது பாருங்க நீங்களே. அந்த தண்ணி, இந்த தண்ணி தான் இப்போ நான் குடித்தேன். தண்ணி தெரியுதா? இது மட்டும்தான் இங்கே தண்ணி. இந்த பாறையில் வேறு எங்கேயுமே குழியெல்லாம் இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை பாருங்க. எங்கேயுமே தண்ணி இல்லை. இந்த தண்ணியை தான் இப்போ குடித்தேன். இந்த தண்ணி கிடச்சதே எனக்கு அபூர்வமாக இருந்துச்சு. பாடி இப்போதான் நல்லா இருக்குது தண்ணியாக குடிக்க. வந்து எனக்கு தண்ணியை பார்த்தோன்னா தான் உசுறு வந்துச்சு. அந்த தண்ணியே போதும்ல சாமின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி கிடைக்காம இருந்த நேரத்தில் எனக்கு இந்த தண்ணி கிடச்சது பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. உண்மையிலே அது கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி பாய், நாங்கள் வந்துட்டு ஆடு மேய்க்க வந்துட்டோம். நான் குஞ்சு போய ஸ்வீட்டு ஸ்வீட் இங்கே வா, உன்னையத்தையும் கேட்குறாங்க, இங்கே வா. ஏ ஸ்வீட்டு ஸ்வீட், எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லு. நாங்கள் ஆடு மேய்க்க வந்திருக்கோம், நீங்களும் வாரீங்களான்னு கேளு. ஸ்வீட் இங்கே வா. டே குஞ்சு வேலை, டே குஞ்சு இங்கே வாடா. டே யாருமே பண்ணுறாங்க, எல்லாம் ஒரே டயர்டில் படுத்துட்டாங்க. சரி பாய்.